நம்ம வரலாறுனா என்ன நினைக்கிறோம்? பெரிய பெரிய ராஜாக்கள், பயங்கரமான போர்கள், பேரரசுகளோட எழுச்சி வீழ்ச்சி இதெல்லாம் தானா? இல்ல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கா? இந்த கேள்விக்கு ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்பவே சர்ச்சையான ஒரு பதில மார்க்சியம் சொல்லுது. இன்னைக்கு அந்த பவர்ஃபுல்லான தியரிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ வரலாற்றை எது இயக்குது? மார்க்சியத்தோட பார்வையில வரலாறுங்கிறது வெறும் ராஜாக்களோட கதையோ போர்களோட லிஸ்டோ கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அடிப்படை சக்தி தான் இந்த சமூகங்களையே மாத்தி அமைக்குதாம். அது என்ன சக்தி? அதுதான் வர்க்க போராட்டம், அதாவது கிளாஸ் ஸ்ட்ரகிள். இந்த ஒரு பதிலுக்குள்ளதான் நாம ஆழமா போக போறோம். சரி, அப்போ மார்க்சியம்னா என்ன? இது வெறும் அரசியல் முழக்கம் மட்டும் இல்ல. இது கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு முழுமையான சமூக பொருளாதார பார்வை. அதாவது ஒரு சமூகம் எப்படி உருவாகுது, அது ஏன் காலப்போக்குல மாறுது, இன்னும் சொல்லப்போனா எதிர்காலத்துல எப்படி மாறும், இதையெல்லாம் புரிஞ்சுக்க பொருளாதாரம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சு பார்க்குற ஒரு கோட்பாடு இது. பாத்தீங்கன்னா மார்க்ஸும் எங்கல்ஸும் தான் இதுக்கு தத்துவரீதியான ஃபவுண்டேஷனை போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த லெனின், ஸ்டாலின், மாவோத் சேதுங் மாதிரியானவங்க இந்த தியரிய எடுத்து அது ஒரு புரட்சிகரமான அரசியலா மாத்தி உலக சரித்திரத்தோட போக்கையே திருப்பி போட்டாங்க. இந்த எல்லா சிந்தனைகளோட மூலமும் எங்க இருக்குன்னா கம்யூனிஸ்ட் அறிக்கை, மூலதனம் மாதிரியான முக்கியமான புத்தகங்கள்ல தான் இருக்கு. இப்போ மார்க்சியத்தோட இதய பகுதிக்கே வருவோம் வாங்க. இந்த தியரி படி சமூக மாற்றங்களை இயக்குற அந்த மெயின் இன்ஜின் எது தெரியுமா? அதுதான் வர்க்க போராட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கும் தன்னோட உழைப்பு மட்டுமே சொத்தா வச்சிருக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தீராத மோதல் தான் அது. இந்த ஒரு வரி கம்யூனிஸ்ட் அறிக்கையோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு வரி. மார்க்சியத்தோட பார்வையில மனுஷங்களோட மொத்த கதையுமே ஒடுக்குறவங்களுக்கும் ஒடுக்கப்படுறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தொடர்ச்சியான போராட்டம் தான். சரி, இந்த போராட்டத்துல அப்போ அரசோட பங்கு என்ன, கவர்மெண்டோட ரோல் என்ன? மார்க்சிசம் என்ன சொல்லுதுன்னா, அரசுங்கிறது நடுநிலையான ஒன்னும் கிடையாது. அதுக்கு பதிலா ஆள்ற வர்க்கம் மத்த வர்க்கங்களை அடக்கி தங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு கருவி, ஒரு டூல் மட்டும்தான். இந்த வர்க்க போராட்டங்கிறது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இது மனித வரலாற்றோட ஒவ்வொரு கட்டத்திலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஆட்கள் மாறலாம், அவங்க பேர்கள் மாறலாம், ஆனா அந்த ஆளும் வர்க்கத்துக்கும் உழைக்கிற வர்க்கத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த அடிப்படை மோதல் மட்டும் அப்படியே தான் இருந்திருக்கு. இங்க பாருங்க, மார்க்சியம் வரலாற்று எப்படி பிரிக்குதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஆதி கம்யூனிசம், அங்க வர்க்கங்களே இல்ல. அப்புறம் அடிமை சமூகம், நிலப்பிரபுத்துவம், இப்போ நாம இருக்கிற முதலாளித்துவம்னு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த மோதல் எப்படி வேற வேற வடிவத்தை எடுத்ததுன்னு இது காட்டுது. வாங்க இந்த பயணத்துல கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். மனுஷ சமூகம் ஆரம்பிச்ச காலத்துல பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தனியார் சொத்துங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. மக்கள் சின்ன சின்ன குழுக்களா வாழ்ந்தாங்க, ஒன்னா சேர்ந்து வேட்டையாடுனாங்க, கிடைச்சத அப்பவே பங்கு போட்டு சாப்பிட்டாங்க. எதையும் சேமிச்சு வைக்காததால வர்க்கங்கள்னு எதுவும் உருவாகல. அதனால அவங்கள கட்டுப்படுத்த ஒரு அரசும் தேவைப்படல. எப்போ தனியார் சொத்துங்கிற விஷயம் உள்ள வந்துச்சோ அப்போதான் முதல் வர்க்க சமூகமே பிறந்தது. அதாவது ஆண்டான்கள் அவங்க கையில தான் உற்பத்தி செய்யறதுக்கான எல்லா கருவிகளும் இருந்துச்சு. அடிமைகள் அவங்க கிட்ட உழைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சிஸ்டமை காப்பாத்துறதுக்காக அந்த ஆண்டான்களால உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் அரசு. அடிமை முறை ஒழிஞ்சது, காலம் மாறுச்சு. ஆனா அந்த அடிப்படை மோதல் மட்டும் மாறவே இல்ல. நிலப்பிரபுத்துவ காலத்துல ஆண்டான்களுக்கு பதிலா நிலப்பிரபுக்கள் வந்தாங்க. அடிமைகளுக்கு பதிலா அந்த நிலத்திலேயே உழைச்சு குடிகள் வந்தாங்க. இங்கேயும் அரசு யாருக்கு சாதகமா இருந்துச்சு? அந்த நிலப்பிரபுக்களோட நலன்களை பாதுகாக்கிற ஒரு கருவியாதான் செயல்பட்டுச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நாம வாழ்ற இந்த முதலாளித்துவ காலகட்டத்துக்கு வருவோம். மார்க்சியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரலாற்றுல நடந்த எல்லா வர்க்க போராட்டங்களோட உச்சகட்டம். இங்க இந்த மோதல் 2 முக்கிய வர்க்கங்களுக்கு நடுவுல ரொம்ப ஷார்ப்பா நடக்குது. ஒரு பக்கம் ஃபேக்டரி, மெஷின்ஸ்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற முதலாளித்துவ வர்க்கம், அதாவது பூஷ்வாசி. இன்னொரு பக்கம் தங்களோட உழைப்பை வித்து வாழ்ற தொழிலாளி வர்க்கம், அதாவது பாட்டாளி வர்க்கம். இந்த கோட்பாடின்படி இங்கேயும் அரசு முதலாளிகளோட நலன்களை பாதுகாக்கிற ஒரு கருவியாதான் தொடர்ந்து செயல்படுது. இந்த தியோரி இதோட நிக்கல, ஒரு கணிப்பையும் முன்வைக்குது. அது என்னன்னா, இந்த சுரண்டல் அதிகமாக ஒரு நாள் தொழிலாளி வர்க்கம் மொத்தமா எழுச்சி பெற்று இந்த முதலாளித்துவ அமைப்பையே தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய சோஷியலிஸ்ட் சமூகத்தை உருவாக்கும்னு சொல்லுது. ஆனா இந்த புரட்சி தானா நடந்துராது. அங்கங்க சிதறி கிடக்கிற தொழிலாளி வர்க்கத்தை ஒன்னா சேர்த்து அந்த புரட்சிய வழிநடத்தி ஒரு புதிய அரச அமைக்க ஒரு அமைப்பு கண்டிப்பா தேவை.
அந்த வேலையத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும்னு மார்க்சிசம் சொல்லுது. சரி, புரட்சி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுதான் கடைசி கட்டம். இந்த சமூகம் எப்படி அதோட இறுதி இலக்க அடைய போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புரட்சி ஜெயிச்ச உடனேயே எல்லா வர்க்கங்களும் மாயமா மறைஞ்சிடாது. சோஷியலிச சமூகம்ங்கிறது ஒரு இடைக்கால கட்டம், ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி. இந்த நேரத்துல தொழிலாளி வர்க்கம் அரச தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். எதுக்குன்னா, பழைய முதலாளித்துவ சக்திகள் திரும்பவும் தலையெடுக்காம தடுக்கறதுக்கும் சமூகத்தை புதுசா கட்டமைக்கிறதுக்கும் தான். இந்த இறுதி மாற்றம் எப்படி இருக்கும்னு இங்க பாருங்க. சோஷியலிஸ்ட் காலத்துல தொழிலாளி வர்க்கத்தோட அரசு தேவைப்படுது. ஆனா அதுவே தூய கம்யூனிச சமூகமா மாறும்போது வர்க்க பிரிவினையே சுத்தமா இல்லாம போயிடும். அப்போ ஒரு வர்க்கத்தை அடக்க இன்னொரு வர்க்கத்துக்கு அரசுங்கிற கருவியே தேவைப்படாது இல்லையா? அப்போதான் அரசு தானாகவே தன்னோட தேவையை இழந்து உதிர்ந்து மறைந்து விடும்னு இந்த தியரி சொல்லுது. ஆக சுரண்டல்ல ஆரம்பிச்சு புரட்சி வழியா பயணம் செஞ்சு கடைசியா வர்க்கங்களும் அரசும் இல்லாத ஒரு சமூகத்துல போய் முடியுது இந்த நீண்ட வரலாற்று பயணம். இதுதான் மார்க்சியம் நமக்கு கொடுக்கிற ஒரு முழுமையான விளக்கம். ஆனா இங்க எழும்பக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி இதுதான்: இந்த மாதிரி ஒரு சமூகம் நிஜத்துல சாத்தியமா? இத உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன்.